வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நம்ம மாநாடு, அதாவது மாநாடுங்கிறத விட பெயர் அறிவிப்பு விழா, அந்த மாநாடுங்கிறது நம்ம நடத்தணும்னா அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல கிட்டத்தட்ட 40 ஏக்கரா இதுவரையிலும் இருக்கக்கூடிய இடம். 40 ஏக்கரா இதுவரையிலும் இருக்கக்கூடிய இடம். இந்த 40 ஏக்கரா இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த 40 ஏக்கரா ப்ளஸ் பார்க்கிங் அந்த பக்கம் பார்த்துருக்குறோம். இந்த இடத்துல வந்து நம்மளுடைய புதிய அரசியல் கட்சி தொடங்குவதற்கான ஒரு பெயர் அறிவிப்புலா ப்ளஸ் தேர்தலை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறதை நோக்கி நாம் நகர்வதற்கான ஒரு சின்னதாக ஒரு இந்த இடத்துல ஒரு கலந்துரையாடலை நம்ம வந்து இது பண்ணியிருக்கிறோம். என்ன நோக்கத்துக்காக இந்த புதிய அரசியல் கட்சியை நம்ம முதல்ல ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, நிறையா பேர் நினைக்கிறாங்க இது ஜாதி கட்சியா அப்படின்னு. ஒரு ஜாதி கட்சின்னு நினைக்கிறாங்க. 100% அவர்களுடைய எண்ண ஓட்டம் தவறு. ஏன்னா ஒரு சமுதாயத்துக்காக கட்சி ஆரம்பிக்க வேண்டிய அவசியமோ, கட்சி ஆரம்பித்தா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சமுதாயத்துக்காக கட்சி ஆரம்பித்து யாருமே ஜெயிக்க முடியாது. அரசியல் என்பது வேறு, சாதி சங்கங்கள் என்பது வேறு. ரெண்டையும் போட்டு யாரும் தயவு செய்து குழப்பிக்க வேணாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கடந்த அக்டோபர் மாதம் 25ஆம் தேதியே நாம் இருக்கக்கூடிய சாதி அமைப்புகளிலிருந்து நாம் வெளியே வந்து சமுதாய அனைத்து மக்களையும் ஒன்று திரட்டி நாம் வந்துட்டு ஒரு அரசியல் கட்சி தொடங்கலான்னு ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டோம். அப்பொழுது முதலே வந்துட்டு பார்த்திங்கன்னா நாம் சாதி சங்கங்கள்லேருந்து வெளியே வந்து பொதுவாக ஒரு அரசியல் கட்சி தொடங்குவோம் அப்படின்னு. பொதுவாக அரசியல் கட்சி தொடங்க வேண்டிய அவசியம் என்ன? அதுக்கான காரணம் ஒன்றே ஒன்று தான். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 430க்கும் மேற்பட்ட சாதி சங்கங்கள் இருக்குங்கன்னா, சாதி அமைப்புகள் இருக்குங்கன்னா, சாதிகள் இருக்குது. இந்த சாதிகள் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அரசியல் என்பது வெறும் 10-13 சமுதாயங்களுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்குதே தவிர, மிச்சம் இருக்கக்கூடிய 400க்கும் மேற்பட்ட சமுதாயங்கள் ஒரு வார்டு கவுன்சிலராக கூட நிறைய இடத்துல இல்லாத சமுதாயங்கள் ஏகப்பட்டது இருக்குது. ஒரு ஒன்றிய கவுன்சிலராக கூட இருக்க முடியாத இடத்துலலாம் இருக்குது. இன்னும் நிறைய இடத்துல தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ இல்லை தேசிய கட்சிகளோ திராவிட கட்சிகளில் ஒரு சிலதோ அப்படி இருக்கக்கூடிய கட்சிகளில் ஒரு ஒன்றிய செயலாளர் போஸ்ட் கூட, ஒரு பதவி கூட எந்த கட்சியிலையுமே தரமாட்டேங்கிறாங்க. இங்கே நடக்கக்கூடிய அரசியல் என்பது ஜாதி இல்லை மதம் இல்லை அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றி ஜாதி அரசியல் தான் பண்றாங்க. நாம அப்படி சொல்லலை. ஏன்னா எல்லா சாதிகளும் இருக்கிறது. இந்த சாதிகளை ஒழிக்கணும்னா இந்திய அரசாங்கமோ தமிழ்நாடு அரசாங்கமோ நினைச்சா ஒரே நாளில் ஒழிக்க முடியும். ஆனால் அவங்க அதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா இங்கே ஜாதியை வச்சுதான் எல்லாருடைய அரசியலும் போய்கொண்டு இருக்கிறது. ஜாதி இல்லைன்னா இங்கே தமிழ்நாட்டில் நிறைய பேர்த்துக்கு சமூக நீதினா எப்படி பேசுறதுன்னு கூட தெரியாது. திராவிடம் பேசுறவங்களா இருக்கட்டும், தேசியம் பேசுறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே ஜாதி இல்லைன்னு சொல்லி எல்லா எலெக்ஷன்லையுமே ஒரு எம்எல்ஏவாக இருக்கட்டும், ஒரு எம்பியாக இருக்கட்டும், ஒரு பஞ்சாயத்து தலைவர் தேர்தலில் கூட ஜாதி அரசியல் தான் இங்கே விளையாடுது. சும்மா நம்ம சொல்லிக்கலாம், மக்களை ஏமாற்றும் விதமாக ஜாதி இல்லை மதம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஜாதி இல்லை என்று சொல்லி தொடர்ந்து ஜாதி அரசியலைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மாற்றாகத்தான் ஜாதி இருக்கு. ஆனால் அனைத்து சாதிகளுக்கும் சமூக நீதி என்பது கிடைக்கல. அதை கிடைக்க வைக்கிறதுக்காகத்தான் நாம் இப்போ ஒரு புதுசாக அரசியல் கட்சி நம்ம தொடங்கியிருக்கோம். எப்படி அனைத்து சமுதாயத்துக்கும் அனைத்து ஜாதிகளுக்கும் நம்ம வந்து சமூக நீதியை எப்படி பெற்றுத் தருவது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். அந்த கேள்விக்கான விடை ஒன்னே ஒண்ணுதான். அரசியல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருந்தால் கூட இந்த சமூக நீதியை நிலைநாட்டி இருக்கிறதா அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் ஒரு கட்சியை கூட விரல் விட்டு சொல்ல முடியாது. ஆனா நாம கட்சி ஆரம்பிச்சோம்னா நாம தான் முதல் கட்சியாக இருப்போம். அனைத்து சாதிகளையும் ஒருங்கிணைத்து அவர்களுக்கான சமூக நீதியை பெற்றுத்தரக்கூடிய முதல் கட்சியாக. இது எப்படி சாத்தியம் என்று கேட்கலாம். கல்வியில 69% இடஒதுக்கீடு தமிழக அரசு, இந்திய அரசோ கொடுத்துருக்கு. 69% இடஒதுக்கீடு இவங்க கொடுத்துருக்காங்க. அதில் 59% இடஒதுக்கீடு, 51% இடஒதுக்கீடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரலில் இருக்கு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வியில் இருக்கு, வேலை வாய்ப்பில் இருக்கு, தொழிலில் ஒரு சில பக்கம் வந்துட்டு ஒரு சில பக்கம் தொழில் ரீதியாக கூட கம்யூனிட்டி ரீதியாக பார்க்குறாங்க. ஆனால் கல்வி வேலை வாய்ப்பில் கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடை ஏன் அரசியலில் கொடுக்க முடியாது? இவங்க கொடுக்காம இருக்கிற காரணத்தினாலதான் நம்மளுடைய புதிய கட்சியினுடைய தாரக மந்திரம் அரசியலில் 69% இடஒதுக்கீடை அமல்படுத்துவதுதான் நம்மளுடைய முதல்
முதல் கோரிக்கை, முதல் திட்டமும் அதான். 69% இடஒதுக்கீடை எப்படி தருவீங்க? ஏன்னா நாம இன்னும் வந்துட்டு 234 தொகுதிகளுக்கும் நம்ம வாக்காளரையோ வேட்பாளர்களையோ நம்ம வந்துட்டு எல்லா பக்கமும் நம்ம நிப்பாட்டிட்டோமா? 40 தொகுதிகளுக்கு எம்பிகளை நம்ம வந்து நிப்பாட்டிட்டோம். ஆனா இல்ல. ஆனா இந்த ஒரு சித்தாந்தத்தை இந்த இடத்துல இந்த புள்ளியில் இருந்து நாம தொடங்குகிறோம். நிச்சயமாக ஒரு 10 ஆண்டு காலத்துல நாம நிச்சயமா தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சியாகவோ எதிர்கட்சியாகவோ 100% இந்த சித்தாந்தத்தை கொண்டு சென்றோம் என்றால் 400க்கும் மேற்பட்ட சமுதாயங்களுடைய ஆதரவை பெற்று நம்மளால் ஆட்சி அமைக்க முடியும். ஏன்னா இங்க மெஜாரிட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய சமுதாயங்களுடைய ஓட்டு அப்படிங்கறத காட்டிலும் மைனாரிட்டின்னு சொல்லக்கூடிய சமுதாயங்களுடைய ஓட்டு தான் அதிகம். ஏன்னா 9.5 கோடி பேர் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டியா இந்த 10-15 சமுதாயங்கள் ஆட்சி அதிகாரத்தை ருசி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயங்களுடைய எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் மொத்தமா கூட்டி கழிச்சு பார்த்தா கூட 2 கோடியே தாண்டாது. மிச்சம் 7.5 கோடி மக்கள் 400 சமுதாயங்களை சார்ந்தவர்கள் தான். அந்தந்த பகுதியில சிறு சிறு குழுக்களாகவும் சிறு சிறு அமைப்புகளாகவும் சிறு சிறு ஊர்களையும் அப்படித்தான் வசிக்கிறாங்க. அவர்களை எல்லாம் ஒன்று திரட்டுவதன் மூலியமாக அவர்களுக்கான அரசியல் அதிகாரத்தை பெற்று தருவது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பஞ்சாயத்துகள்ல அவங்களுக்கான அரசியலை பெற்று தருவதுதான் நம்மளுடைய டிஎன்கே கட்சியினுடைய முக்கிய நோக்கமே. இதுதான். முதல்ல நம்ம பஞ்சாயத்துகளுக்காக தான் பண்றோம். ஏன் பஞ்சாயத்துகளை குறி வைக்கிறோம் அப்படின்னா இந்தியாவினுடைய முதுகெலும்பு என்பது கிராமங்கள் இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகள் தான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய முதுகெலும்பு. இந்த முதுகெலும்புகளை சரி செய்யாவிட்டால் முழு உடலையும் சரி செய்ய முடியாது. ஆகையால் நாம் நம்மளுடைய சித்தாந்தத்தை எங்கிருந்து தொடங்குகிறோம் என்றால் ஒரு கோயிலை கட்ட ஆரம்பிக்கும் பொழுது அஸ்திவாரத்தை பலமாக கட்டினோம் என்றால் எத்தனை அடுக்கு வேணாலும் நம்மளால கட்ட முடியும். 2 அடுக்கா 3 அடுக்கா 4 அடுக்கா 5 அடுக்கா அப்படிப்பட்ட நிலையை கொண்டுட்டு வர முடியும். அப்ப அஸ்திவாரமே இது இல்லாம இருந்தா நம்மளால வந்து அது மேல நம்மளால நிச்சயமா வந்து எந்த ஒரு கட்டடத்தையும் கட்ட முடியாது. இப்ப நாம செய்யக்கூடிய வேலை என்பது பஞ்சாயத்துகளில் இங்கே இருக்கக்கூடிய குரலற்று இருக்கக்கூடிய சமுதாயங்கள், அதாவது மைனாரிட்டி என்று மற்ற மக்களால் சொல்லக்கூடிய அவர்களை அனைவரையும் ஒரு குடையின் கீழ் ஒருங்கிணைத்து 69% இடஒதுக்கீட்டை அரசியலிலும் அமுல்படுத்துவதற்கான நோக்கத்துக்காகத்தான் இந்த இடத்திலேயே நம்ம முதல்ல கூடியிருக்கிறோம். இங்க அதை கூடுவதன் போது இங்க என்ன அரசியல் என்ன நடக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜனநாயகத்தை காட்டிலும் இங்க பணநாயகம் வந்துட்டு ரொம்ப பெரிய லெவல்ல விளையாடிட்டு இருக்கு. புரியுதுங்களா? காசை வச்சு இங்க இருக்கக்கூடிய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களை வந்து கைக்குள்ள போட்டுக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா சமூக நீதி பேசுறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தனி தொகுதி என்று ஒரு தொகுதி இல்லாவிட்டால் நிச்சயமாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அரசியல் என்பது எட்டா கனியாகத்தான் இருக்கும். தவிர்க்க முடியாத காரணத்தினால்தான் தனி தொகுதியிலேயே அவங்களுக்கு இடம் கொடுக்கறாங்க. ஏதாவது ஒரு அரசியல் கட்சி, சமூக நீதி பேசக்கூடிய அரசியல் கட்சி என்றாவது ஒரு நாள் ஒரு பொது தொகுதியில வந்துட்டு தாழ்த்தப்பட்ட மக்களை நிறுத்தி அவர்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்கானா? நிச்சயம் இல்லை. ஆனால் இனி வரும் காலங்களில் நம்மளுடைய புதிய அரசியல் கட்சி அதற்கான முன்னேற்பாடை நிச்சயமா முன்னெடுக்கும். ஏன்னா இது அனைத்து தரப்பு மக்களையும் ஒருங்கிணைத்து செல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் அனைவருக்கும் இருக்கு. நாம் அதை வந்து கண்டிப்பா அதை செய்வோம். இங்க பணநாயகத்தை வீழ்த்த வேண்டும் என்றால் இங்கே வந்துட்டு நிறைய எலெக்ஷன் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஜாதி கட்சிகளை, சின்ன சின்ன ஜாதி அமைப்புகளை விலைக்கு வாங்குவதன் மூலியமாக இங்கே மிகப்பெரிய அரசியல் என்பது அவர்களுக்கான நீதி என்பது எந்த இடத்துலயுமே கிடைக்கிறது இல்லை. ஏன்னா தேர்தல் நேரத்துல லெட்டர் பேட் கட்சிகள் மாதிரி ஒருத்தரும் போய் அவர்களை நோக்கி போய் செல்வதனால அவர்களை பார்ப்பதாலும் அவர்களிடமிருந்து ஒரு சிறு தொகைகளை கொடுத்தோ சிறு தொகைகளை பெற்றுக்கொண்டோ எல்லார்த்தையும் சொல்ல முடியாது. இதுல ஒரு சிலர் வந்து சித்தாந்தத்துக்காகவும் கொள்கைக்காகவும் கூட ஒரு தார்மீக ஆதரவு கொடுக்கலாம். எல்லா சாதிகளையும் எல்லா சாதிய சங்கங்களையும் நம்ம இப்படி சொல்ல முடியாது. ஒரு சில அமைப்புகள் இப்படி போயறதுனால மக்களுக்கு அந்தந்த சாதியை சார்ந்த மக்களுக்கு தங்களுடைய சாதி அமைப்புகள் மேல நம்பிக்கை இல்லாத காரணத்தை இது அப்படியே ஒரு தோற்றத்தை பயன்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய இதுவரை ஆண்டு கொண்டிருந்த அனைத்து அரசியல் கட்சிகளும் பணநாயக அரசியலை செய்து இந்த மக்களை இன்னும் தாழ்த்தப்பட்ட மக்களாகவும் அடிமையாகவும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களாகவும் பொருளாதார ரீதியில ரொம்ப விளிம்பு நிலையில கொண்டுட்டு போய் வச்சிருக்கிறாங்க. 60 ஆண்டு கால ஆட்சியில கிட்டத்தட்ட சுதந்திரம் பெற்று 75 வருஷத்துக்கு மேல ஆகுது. இந்த 75 வருஷத்துல நீங்க கணக்கெடுத்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாக எத்தனை சமுதாயங்களை மேலே எடுத்துட்டு வந்திருக்காங்க. இடஒதுக்கீடு கொடுத்து அரசியலில் அவங்களுக்கான இடஒதுக்கீடை கொடுத்தாங்களான்னா கொடுக்கல. கல்வியில கொடுக்கறேன்னு சொல்லுவாங்க, கொடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? இன்னும் நிறைய சமுதாயங்களுக்கு பாத்தீங்கன்னா
கல்வி கடன் எப்படி வாங்குறதுன்னு தெரியாது, தொழில் கடன் எப்படி வாங்குறதுன்னு தெரியாது, நகைக்கடன் எப்படி வாங்குறதுன்னு தெரியாது. புரியுதுங்களா? ஒரு ஏரியாவில் பஸ் ஸ்டாண்ட் எங்க வருதுன்னு தெரியாது, ஒரு ஏர்போர்ட் எங்க வருதுன்னு தெரியாது. இதெல்லாம் யாருக்கு தெரியும் தெரியுங்களா? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அப்பவே தெரியும். ஏன்னா அவங்க தான் அதற்கான இடத்தை தேர்வு செய்யக்கூடிய ஆட்களாகவும், அவர்களுடைய இடம் எங்கே இருக்கிறதோ அந்த பகுதியில தான் அந்த திட்டங்களை கொண்டு வருவதற்காகவும் தான் இதுவரை செய்திருக்கிறார்களே தவிர, எலும்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களை ஓரிரவில் விரட்டி அடித்த சம்பவங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. இந்த சம்பவங்களை எல்லாம் தடுக்கணும்னா ஆட்சி அதிகாரம் என்பது அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சென்றடையும் வகையில் இருக்கணும். அவங்களுக்கு என்னைக்கு போய் சேருதோ அப்பொழுதுதான் உண்மையான சமூக நீதி கிடைக்கும். அந்த சமூக நீதிக்கான விதை இன்று நாம் இந்த இடத்துல ஊனி இருக்கிறோம். நிச்சயமா வந்துட்டு ஜூலை மாசத்துல 13ஆம் தேதி அல்லது 20ஆம் தேதி இந்த 2 தேதிகளில் ஒரு நாள் நிச்சயமாக புதிய கட்சியினுடைய பெயரை இந்த இடத்தில் அறிவிப்பதற்கான ஏற்பாடுகளை நாம் நிச்சயமாக செய்திருக்கிறோம். அதுல 13ஆம் தேதியா அல்லது 20ஆம் தேதியா என்பதை வெகு விரைவில் முடிவு செய்துவிட்டு அழைப்பிதழ் அடித்து ஒவ்வொரு ஊர்களுக்கு தோறும், ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் நிச்சயமாக அனைத்து தரப்பு மக்களையும் ஒன்று திரட்டி இந்த இடத்துல குறைஞ்சது 1,00,000 பேரையாவது இந்த இடத்தில் கூட்டி நம்முடைய புதிய கட்சியினுடைய பெயரை அறிவிப்போம், நிச்சயமா அறிவிப்போம். இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நாங்கள் எதையும் திட்டமிட்டு தான் செய்யறோம், வெகு திட்டமிட்டு தான் செய்யறோம். இந்த இடத்துல எங்களால 1,00,000 பேரை திரட்ட முடியும் என்றால் 100% எங்களால் திரட்டி காட்ட முடியும். இதை திரட்டி காட்டுவதன் மூலியமாக இந்த குரலற்ற சமுதாயங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து அவர்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவத்தை அவர்களோடு தோளோடு தோள் நின்று நிச்சயமாக எங்கள் சமுதாயத்துக்கான அரசியல் கோரிக்கையிலும் பெற்றுத் தருவதற்கான நோக்கத்தையோட எப்படி செயல்படுகிறோமோ அதே போல எங்களை சார்ந்து இருக்கக்கூடிய, எங்களோடு பயணிக்கக்கூடிய அனைத்து சமுதாயங்களுக்கும் அரசியலில் உரிமையை பெற்றுத் தருவோம் என்பதை நிச்சயமாக ஆணித்தரமாக இந்த இடத்தில் உறுதித்துக் கூறுவதற்கு அதை காட்டிலும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல ஆசைப்படுறோம். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமா 10 சட்டமன்ற தொகுதிகள்ல நம்மளுடைய டிஎன்கே கட்சியினுடைய போராட்டம் இருக்கும். அதுல 100% நாம 10 தொகுதிகளை முதல் கட்டமாக தேர்வு செய்திருக்கிறோம். அந்த 10 தொகுதிகளில் நம்மளுடைய களப்பணி என்பது நிச்சயமாக இருக்கும். குறைஞ்சது ஒவ்வொரு தொகுதிக்கும் குறைஞ்சது 50,000 வாக்குகளை நம்மளுடைய வாக்காக மாற்ற வேண்டிய வேலையை நாம செய்யணும். ஆகையால அதை நோக்கி நிச்சயம் செய்வோம். நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா டிஎன்கேவினுடைய ஆதரவு இல்லாமல் இந்த கொங்கு பகுதியில் யாரும் ஆட்சிக்கு வர முடியாது என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.